பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுப்பி ப்ரேயர் முடிச்சுட்டு வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்களும் நடங்க, நடப்போம், நலம் பெறுவோம். நடக்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை இந்த உடலுக்கு தரும். ஆகவே நடங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நாங்களும் பயனடைவோம், நீங்களும் பார்க்குறீங்க, அது பயனுள்ளதாக மாறுதுன்னு சந்தோஷப்படுவோம். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு அப்படி யோசிக்கும்போது அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க பாருங்களேன், அது ஒரு பட்டம். என் பொண்ணு ஆசைப்பட்டுச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஜாலியாக பட்டாடி விட்ட காலங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த பட்டத்தை குறித்து என்ன பேசணும் பாருங்கள். ஒரு காகிதமாக கீழே இருக்கும், அதை பட்டமாக ரெடி பண்ணி காற்றில் பறக்க வைக்கும்போது அந்த பட்டம் அழகாக பறக்கும். இதில் இருந்து என்ன நம்ம பார்த்துக்கிறோம், கற்றுக்கலான்னு சொன்னால், அந்த காற்றை எதிர்த்து இந்த பட்டம் போராடி தான் அது பறக்குது. அது கையில் ஒரு நூலோடு நம்ம இருக்கிறோம் பாருங்க. பிரச்சனைகளை கண்டும் பயந்து பின்வாங்காமல் காற்றை என்ன பண்ணுன்னா எதிர்த்து தான் அந்த பட்டம் பறக்கும். அப்போ பட்டம் பறக்குதுன்னா எதுக்கு காரணம்னா, அது கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை, நம்ம கையில் நூல் இருக்கணும், அந்த பட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த பட்டம் நல்லா பறக்கும். திரும்பி நம்ம கைக்கு வரணுன்றதும் நம்ம விருப்பம் தான். நம்மளும் யார்கிட்டையாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒன்று குடும்பத்தில், கடவுள் ஏதோ ஒரு கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும். வசனம் கூட சொல்லுது பாருங்களேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வசனம் சொல்லுது. ஏன் இதை சொல்கிறேன்? நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, போராடி ஜெயிக்கலாம். எதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்க முடியுமோ எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு வசனம் சொல்லுது. அதுபோல் எதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கும் போது நம்ம வெற்றி கிடைக்குன்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் எதிர்த்து நில்லுங்க. பின்வாங்கி ஓடாதீங்க, பயந்து போகாதீங்க, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்கிறேன். நாயை கூட பாருங்க, துரத்திக்கிட்டு ஓடி வருகிற அந்த நாயை நம்ம நின்று குனிஞ்சு கல் எடுத்தோன்னா அது நம்மளை தான் துரத்திக்கிட்டு இருக்கும். நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, வெற்றி உங்கள் பக்கமாக சாயுன்னு சொல்லி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். பபாய்.